உங்கள் யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய பலவீனங்கள் நம்மை சூழ்ந்து நம்மை அதிலிருந்து வெளிவர விடாமல் பார்த்துக் கொள்கிற வண்ணமா இருக்கலாம். நாம் இந்த பலவீனத்திலிருந்து வெளிவர முடியலையே, எனக்காக இந்த நன்மைகள் வரலையே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்முடைய கண்களின் கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஒருவேளை நாம் வடித்த கண்ணீர், நாம் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் வடித்த கண்ணீர், ஒருவேளை இரவு வேளையில வடித்த கண்ணீர், நாம் தனியாமல் இருக்கும்போது வடித்த கண்ணீர், எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பார்த்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறார். எதற்கு என்றால், நம்மை குணமாக்குவதற்காக, நம்முடைய நன்மைகளை தருவதற்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மிடத்துல தருவதற்காக, நம்முடைய மேன்மைகளை நமக்கு கொடுப்பதற்காக, நம்முடைய மேன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் அங்கே நம்முடைய கண்களினுடைய கண்ணீரை பார்த்திருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கிறார். எனவே அவர் பதில் அளிக்கப் போகிறேன் என்கிறார். நான் இன்றைக்கு உங்களை குணமாக்கப் போகிறேன் என்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நீங்க இன்னைக்கு எந்த வியாதியில இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேராக, உங்களுடைய சார்பாக அந்த காரியங்கள் வரும். பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார், பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் உங்கள் பட்சத்தில் வருமனுமாய், உங்களுக்கு சார்பாக முடியுமனுமாய் கர்த்தர் மாற்றப்படுகிறார் என்று நினைப்பட்டுகிறார். எனவே உடைய தேவனாகிய கர்த்தருடைய உன்னதமான வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் இந்த புதிய நாளை மகிழ்ச்சியோடு துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். God bless you all.